என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவில் நிஃப்டி அண்ட் பேங்க் அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா 126 பாயிண்ட் ப்ளஸ்லையும் பேங்க் நிஃப்டி 434 பாயிண்ட்லையும் ப்ளஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னைக்கு 24,617 அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மார்க்கெட் 24,730 அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு மார்க்கெட் ஒரு சைடு வைஸ் ஃபார்ம் பண்ணிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24,617 இப்போதைக்கான சப்போர்ட்டு. அதுக்கும் கீழே வந்து 24,554 தான் அடுத்த சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஹை தான் 24,729. அதுக்கு மேலே போனால் 24,824 அதுதான் அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். சரிங்களா? அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா தெரியும், பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கேன் இன்னைக்கு. பேங்க் நிஃப்டியும் ஒரு நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் இருக்குதுங்களா. ஸோ அதனால பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ 50,646 அதுதான் இப்போ இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. அதுக்கும் கீழே வந்து 50,300 தான் அடுத்த சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50,800ம் 51,000 தான் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி, ஓகேங்களா. ஸோ நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் ஓப்பன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுக்கணும். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஓப்பன் டெஸ்ட் பார்த்துடலாம். நிஃப்டிக்கான ஓப்பன் டெஸ்ட் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் 24,700. ஸோ மார்க்கெட் அங்கே தான் நிற்கிறான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கால் ரைட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 43 லட்சமும் புட்டு வந்து பார்த்தீங்கன்னா 38 இருக்கு. ஸோ 24,700 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசிஷன் மேக்கிங் லெவலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ 700 வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடு ஒரு 5 லட்சம் கான்ட்ராக்ட் அதிகமாக இருக்கான். ஸோ அதனால வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடு போகும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு ஓப்பன் டெஸ்ட் சேஞ்ச் ஆகும். லைவ் மார்க்கெட்டில் ஓப்பன் டெஸ்ட் சேஞ்ச் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ 24,600 வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு, 24,800 ரெசிஸ்டன்ஸ், 24,700 டிசிஷன் மேக்கிங் லெவல் இருக்குங்களா. ஸோ 700 தான் வந்து 700க்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது மார்க்கெட் மேலே போகும். 700 கீழே சஸ்டெயின் ஆனால் மார்க்கெட் 600 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைங்களா. ஸோ நம்ம என்எஸ்சி வெப்சைட்லையும் பார்த்தலாம். என்எஸ்சிலையும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் 24,700ல பாருங்க. ஸோ 1.75 கால் சைடு பிளஸ் 42, உட் சைடு பாருங்க 1.52 பிளஸ் 1.30 தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 1.75 இருக்குது, இங்க பிளஸ் 42 தான் கால் சைடு ரெசிஸ்டன்ஸ் சைடு. சப்போர்ட் சைடு பாருங்க 1.52 பிளஸ் 1.30. ஸோ அப்படி பார்க்கும்போது சப்போர்ட் ஸ்ட்ராங்கா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சுங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் காட்டிலும் சேஞ்ச் இன் ஒய்யை பாருங்க, கிட்டத்தட்ட 1,30,000 சேஞ்ச் ஆயிருக்கு, இங்க வெறும் 42,000 சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது 700 வந்து சப்போர்ட்டா இருக்கிறதா வாய்ப்பு இருக்கு, ரெசிஸ்டன்ஸா இருக்கிற வாய்ப்புகள் குறைவு தான். ஏன்னா மைண்ட்ல வச்சுங்க. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாருங்க 1.13 எங்கன்னா 24,750ல, 24,800ல பாருங்க 1.63. ஆனா 750 800ல பாருங்க மைனஸ்ல இருக்கு சேஞ்ச் இன் ஒய் தெரியுங்களா. ஸோ என்னைக்குமே சேஞ்ச் இன் ஒய் மைனஸ் அப்படின்னா அந்த பொசிஷன்ஸை எக்ஸிட் பண்றாங்கன்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ அந்த ஓயை இருக்கு, ஆனா சேஞ்ச் இன் ஒய் அவங்க இன்ட்ரெஸ்டடா இல்லை. ஸோ மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகலாம், ஓகேங்களா. மைண்ட்ல வச்சுங்க. அதுவும் இல்லாமல் பாருங்க இந்த கால் சைடு பாருங்க சேஞ்ச் இன் ஒய் மைனஸ் இருக்கு. எப்பவுமே அன்னைக்கே பார்த்தோம்னா எந்த சைடு வந்து சேஞ்ச் இன் ஒய் மைனஸ் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து மார்க்கெட் போகும். இப்போ கால் சைடு சேஞ்ச் இன் ஒய் மைனஸ்ல இருக்கிறதால மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேலே போகலாம் வாய்ப்பு இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் 750 800லையும் சேஞ்ச் இன் ஒய் மைனஸ்ல இருக்கிறதால மார்க்கெட் மேலே போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த ஹையஸ்ட் ஓப்பன் டெஸ்ட் பாருங்க 3.77 எங்கன்னா 25,000 தான் இருக்கு, ஓகேங்களா. ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் சைடு பாத்தீங்கன்னா தெரியும், அடுத்த சப்போர்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 1.65 எங்கன்னு பாருங்க 24,600, 24,600 அதுக்கும் கீழே 24,500, 2.24 இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால 600 500லாம் அடுத்தடுத்த சப்போர்ட்டாக இருப்பான். 700 போய் சப்போர்ட் இருக்கிறதா வாய்ப்புகள் இருக்கு, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அடுத்த ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா 24,700க்கான கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பார்த்துடலாம். 600க்கான சப்போர்ட்டும் 800க்கான ரெசிஸ்டன்ஸ்ங்கிறதுனால 600க்கான கால் ஆப்ஷனும் 800க்கான புட் ஆப்ஷன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று பாருங்க 24,700ல பிரீமியம் பாருங்க, கால் சைடு 77, புட் சைடு 90. ஸோ ஓரளவு கொஞ்சம் ஈக்குவலா இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால நாளைக்கு மார்க்கெட் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கங்க, ஓகேங்களா. அதனால வந்து பாத்தீங்கன்னா 24,700 பார்த்துலாம். 24,700க்கான கால் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் 49, 15 இதெல்லாம் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல்ஸ். 45 ரூபாய் ப்ரீவியஸா வாங்கியிருக்கிறாங்க.
15 ரூபாய்க்கு ப்ரீவியஸா வாங்கி இருக்கிறதால அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல் ரெண்டும் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இமீடியட் வந்து பார்த்தீங்கன்னா 83 ருபீஸ், அதுக்கு மேலே போனால் 125 இன்னைக்கு வந்த கை. ஏன்னா அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ 24,700க்கு மேலே மார்க்கெட் போகிற பட்சத்தில் இந்த 83க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் 125 அதையும் பிரேக் பண்ணால் 169 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரீவியஸாக அந்த 49 ரூபா மார்க்கெட் திரும்பி வாங்கியிருக்கிறாங்க. இந்த 49 ருபீஸை மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த ப்ரைஸில் தான் வாங்கியிருக்கு தெரியுங்களா. இன்னைக்கு 59 ரூபா சம்திங்கில் வாங்கியிருக்கிறாங்க, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்த வந்து 24,700க்கான புட் ஆப்ஷன் பார்க்கலாம். புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னைக்கு 74 ரூபாயில திரும்ப திரும்ப வாங்கியிருக்காங்க. காலையிலேருந்து பாருங்க, அந்த 74 ருபீஸ்ல 3 தடவை வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த 74 நல்ல ஒரு ஸ்ட்ராங் லெவலில் பையிங் லெவலாக இருக்கும். ஸோ 104 ரெசிஸ்டன்ஸாக இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு சைடு வேஸ் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு, புட் சைடு. ஓகேங்களா. ஸோ 700 கீழே மார்க்கெட் செஷன் ஆகிற பட்சத்தில் 104 ரூபாய் மார்க்கெட் பிரேக் பண்ணான்னா 141, அந்த 141 பிரேக் பண்ணா அடுத்த கை 240 தான். ஓகேங்களா. மைண்ட்ல வச்சுக்கோங்க. புட் சைடு ஒரு சைடு வேஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு மார்க்கெட் தெரியுங்களா. சைடு வேஸ் ரொம்ப வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஹையா உடச்சிட்டோம் அப்படின்னா புட் சைடு வந்து இந்த 104 ரூபாய் தாண்டி மார்க்கெட் மேலே போகணும், நல்ல ஒரு சரி வரும், 141 போகலாம். இல்லை இந்த 74 கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் கால் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி 24,600க்கான கால் ஆப்ஷனை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 113.87 அடுத்தடுத்த சப்போர்ட். இல்லைன்னா 28, அந்த 28 போறதுக்கு வாய்ப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 113.87 அடுத்தடுத்த சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் பாருங்க 175, 208 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். இல்லைங்களா. அதே மாதிரி 24,800க்கான புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், 119 சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ், 165 ரெசிஸ்டன்ஸ். இல்லைங்களா. சைடு வேஸ் எந்த சைடு பிரேக் பண்ணுதுன்னு பாருங்க. எந்த சைடு பிரேக் பண்ணுதோ அந்த சைடு ட்ரேட் எடுங்க. புட் சைடு வந்து சப்போர்ட்டை உடச்சா நீங்க கால் சைடு என்ட்ரி எடுங்க, ரெசிஸ்டன்ஸை உடச்சா புட் சைடு என்ட்ரி எடுங்க. ஓகேங்களா. மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி 260, 318 அடுத்தடுத்த டார்கெட் லெவலாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்த வந்து பேங்க் நிஃப்டியை பார்த்தலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் இப்போ 50,800 இருக்கான். ஸோ ரைட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 16 லட்சம் 13 லட்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதாவது கம்மியான ஓப்பன் டெஸ்ட் தான் இருக்கே ஒழிய ஹையஸ்ட் ஓப்பன் டெஸ்ட் இல்லை. ஹையஸ்ட் ஓப்பன் டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 34 லட்சம், இங்கன்னா 51,000 ஃப்ரெண்ட்ஸ். 51,000 வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணுவான். ஏன்னா அடுத்த சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 50,000 தான், 50,500, அதாவது 23 லட்சம் இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு இவங்களும் கால் ரேட்டு புட் ரேட்டு ஈக்குவலாக இருக்கிறாங்க. ஸோ அதனால மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ 50,500க்கான கால் ஆப்ஷனும் 51,000க்கான புட் ஆப்ஷனும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி என்எஸ்சிலையும் பார்த்துடலாம். என்எஸ்சி வெப்சைட்லையும் பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நாளைக்கு எக்ஸ்பைரி டே பேங்க் நிஃப்டி, ஸோ அதுக்காக பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க மார்க்கெட் 50,800 நிற்கினா, ரெசிஸ்டன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து 50,800ல சேஞ்ச் நோய் மைனஸ்ல இருக்கு தெரியுங்க. 5,000 குவான்டிட்டி, 1,08,000 குவான்டிட்டி ஒய் இருந்தாலும் -5,000 இருக்கு. ஸோ 50,800 வந்து இப்போதைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸை எடுத்துக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்ததான் வந்து ரெசிஸ்டன்ஸ் பாருங்க 51,000 எவ்வளோ, 2,28,000 கான்ட்ராக்ட் ப்ளஸ் 47. ஸோ 51,000 வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சப்போர்ட் அடுத்த சப்போர்ட் 156, அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா 50,500 தருங்க. அதுக்கப்புறம் பெரிய அளவு ஓப்பன் டெஸ்ட் இல்லை. அதுக்கடுத்து 50,500, 400ல 1,20,000, 1,50,000 கான்ட்ராக்ட் இருக்கிறதால 50,500, 50,400லாம் அடுத்தடுத்த நல்ல ஒரு சப்போர்ட் ஆட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ். அதே மாதிரி தான் இங்கே பாருங்க, கால் சைடு சேஞ்ச் நோய் மைனஸ் இருக்கு தெரியுதுங்களா. வாட்ச் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஏன்னா அவங்க பொசிஷன்ஸை இன்னைக்கு எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸை எடுத்துக்க விரும்பலை. உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் டவுன் ஆகும். இல்லை இங்கே ரெசிஸ்டன்ஸ் அதாவது கால் சைடு வந்து ஸ்ட்ராங் இல்லை, அவங்க மைனஸ் பண்ணதுனால மார்க்கெட் இன்கேஸ் மேலே போகலாம். அதான் மைண்டில் வச்சுக்கங்க. ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி டேங்கிறதுனால மார்க்கெட் டவுன் சைடு தான் போகும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகும். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து கால் சைடு வந்து மைனஸில் இருக்குது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதனால 51,000 தான் ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸ், 50,500 சப்போர்ட். நம்ம அதுக்காக பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 50,500க்கான கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா. கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இப்போ அடுத்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 330 அப்படிங்கிற சப்போர்ட் நிற்கிறாங்க. 324 சப்போர்ட், அந்த 330 மார்க்கெட் இருக்கு.
ஸோ அதுக்கு அடுத்த சப்போர்ட் 187 தான். அதுக்கு இடையில சப்போர்ட் இல்லை. 187 132 அடுத்த சப்போர்ட்டு. சரிங்களா? ஸோ அங்கே வந்தால் மார்க்கெட் திரும்பி பையா இருக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 479 568 739 அடுத்தடுத்த டார்கெட் லெவலாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி புட் சைடு பார்த்தீங்கன்னா 51,000 நம்ம புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும். ஸோ 533 பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போவான். இல்லாட்டி மார்க்கெட் மேலே போறதுக்கான வாய்ப்பு இல்லை. 210 இன்னைக்கு பை பண்ணிக்கிறாங்க. ஸோ 210 வந்து சப்போர்ட்டு, 360 533 705 இதெல்லாம் அடுத்தடுத்த டார்கெட் லெவலாக இருக்கும். அதை மைண்ட்ல வச்சுக்கங்க. நாளைக்கு ஓப்பனஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி டே, அதனால மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல போனா ரைட்டர்ஸ் வந்து எந்த சைடு ரைட் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்துக்கிட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.